இந்த நவீன உலகத்துல நிறைய விஷயம் புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் நிறைய வந்துகிட்டு இருக்குது. மருத்துவம்னு வர்றப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இதை தான் நம்ம ஃபாலோ பண்றது, உடல் உபாதை வந்ததுக்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்றதா அதை ஃபாலோ பண்றதா, இதுதான் உண்மை, ஒரு பெரிய குழப்படியாவே இருக்குது. இந்த குழப்பத்துக்கெல்லாம் இன்னைக்கு பதில் கிடைக்கும் போது அதை பத்தி தான் பேச போறோம். நான் மகிழ் விகடகவி. திஸ் இஸ் பாட்காஸ்ட் வித் விகடகவி. மருத்துவம் ஒரு புரியாத புதிர், அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட வந்திருக்காரு டாக்டர் மணி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓகே, ரைட். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கணும். ஏன்னா நீங்க டாக்டர், நாங்கள் தான் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருப்போம். உங்களை பற்றி சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலி நான் வந்து ஒரு மருத்துவர், மெடிக்கல் டாக்டர். மெயினாக வந்து ஒரு 25-28 வருஷமாக நான் மலேசியாவில் வந்து ஒரு ப்ரைவேட் கிளினிக் எடுத்து செஞ்சிட்ருக்கிறேன், ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல். ஓகே, என்னென்னா நான் அது மூணாக பிரிக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா. நீங்கள் பாருங்கள், நான் சரியாக பேசுகிறேன்னு தெரியல. நான் எப்படி பார்க்குறேன்னா, பிறந்ததுலேருந்து ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து 20 வயசு வரைக்கும் ஒரு யங் அடால்ட் வரைக்கும் வளர்கிறாங்க. 20 வயசு 40 வயசு வரைக்கும் ஒரு ஏஜ் லிமிட்டோடு அவங்க இருக்காங்க. 40லேருந்து அதுக்கப்புறம் உள்ள வயசு வந்து இன்னொரு கேட்டகரியாக பிரிக்கிறேன், நான் சொந்தமாக பிரிச்சுக்கிறேன். அப்போ இந்த வயசுலேருந்து நம்ம எது வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா என்னென்னா மெட்டபாலிசம் டூ ஹாய், நம்ம வந்து எது சாப்பிட்டா ஜீர்ணம் ஆயிரும், விளையாடுவோம், ஓடியாருவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃபீஸ் வேலை செய்வோம். 20 வயசுக்கு அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் ஆஃபீஸ் வேலை செய்வோம். நம்ம சாப்பாடு வந்து கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடணும், சாப்பாடெல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 40லேருந்து அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ரொம்ப குறைக்க ஆரம்பிச்சிடணும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இது உண்மையா, இல்லை நம்ம எப்போலேருந்து சாப்பாடு ப்ராப்பராக சாப்பிட ஆரம்பிக்கணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து மூணாக பிரிக்கக்கூடாது. ஒரு தாய் இது மாசமாக இருக்கும் போது அப்போ இந்த தாய் என்ன சாப்பிட்றாங்க அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றாங்க, இயற்கையான போட்டு சாப்பிட்றாங்க, இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, அதில் ரொம்ப எஃபெக்ட் இருக்குது பேபி. அப்புறம் பேபி பிறந்த பிறந்து எப்படி வளர்க்குறது, என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க, என்ன ஃபார்முலா மில்கா தாய்ப்பால் கொடுக்குறாங்க, அது நிறைய எஃபெக்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த முயற்சி, அந்த அப்புறம் என்வாயர்மெண்ட்டு என்ன இப்போ தான் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய ஜங்க் ஃபுட்டு, அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட், இந்த விட்டமின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ராசஸ் ஃபுட்டு, இயற்கை ஃபுட்டு எதுவுமே இல்லை. எல்லாம் செயற்கை ஃபுட்டு, எல்லாம் இந்த இனிப்பு பண்டமும் ரொம்ப நிறைய இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. ஆனால் இது வந்து இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு, ஹார்ட் அட்டாக் வந்து இன்றைக்கி சாப்பிட்டு நாளே வராது. அட்லீஸ்ட் 15-20 வருஷமாக வரும். அப்படியே கொலை பண்ணி 20 வயசு 25 வயசு தான். அப்போ தான் இப்போ உள்ள சூழ்நிலை மனுஷன் பார்த்தீங்கன்னா 25-30 வயசில் வந்து டயபெட்டிக்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். கண்டிப்பாக ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் இருக்குது. இது என்ன நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இது சாப்பாடு வந்து 20-30 வயசில் இது வந்து ஆரம்பத்துலேருந்து சின்ன பேபிலேருந்து அப்புறம் வந்து என்ன சாப்பிட்றோம். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து சாப்பிட்றது 90% வந்து எல்லாமே நாட் ரியல் ஃபுட், எல்லாம் இயற்கை ஃபுட்டாக தான் இருந்துச்சு. இதில் தான் சீக்கு எங்கே ஆரம்பிக்குது, 100% ஃப்ரம் த மவுத். இப்போ ஒரு டாக்டர் வந்து சீக்கு அந்த டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், ஏன் எனக்கு டயபெட்டிக் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து பழைய கதை. இது என்ன மெயின் காரணம் வந்து சாப்பாடு தான். நம்ம வாயில் என்ன போகிறோமோ அதுதான் உங்களுக்கு சீக்கு வரும். ஸோ மெட்டபாலிக் இஷ்யூ, இது வந்து இங்கிலீஷ் மெடிக்கல் வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம், மெட்டபாலிக் இஷ்யூ, இன்சுலின் ரெசிஸ்டன்ட், இதுதான் மெயின் காரணம். வந்து உடம்பு இந்த ஒபெசிட்டி, டயபெட்டிஸ், இதுதான் மெயின் காரணம். இது நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதாவது இப்போ நான் வந்து நல்லா சாப்பிட்றேன், ப்ராப்பராக இருக்கிறேன், இனிப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா என்னோட பேங்க்ரியஸ் கெட்டே போகுதுன்றீங்களா? அப்படி இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்கள் தாத்தா காலத்து வந்து வந்தால் எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு, இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக வரும், அதனால நான் வந்து பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்றாங்க. இது நடக்குதோ இல்லையோ, நான் கொஞ்சம் சீனி சாப்பிட்டா பேங்க்ரியஸ், ஏன்னா இனிப்பு நீர் வந்து சுகர் இன்டேக்னால வர்றதில்லை, அது பேங்க்ரியஸ் கிட்ட போய் இன்சுலின் வெளியாக்க முடியாதான் வருது இல்லையா? இது வந்து எப்படின்னா தவறான கூட்டுறா சார்? இது தவறான கூட்டு. இது நம்ம வந்து இந்த ஜெனட்டிக் அதை எடுத்து ஒரு சைடில் வச்சுருவோம். அது இப்போ என்ன காரணம் வந்து, இப்போ நல்லா சாப்பாடுன்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க, அதான் பிரச்சனை. எது நம்ம நீங்கள் பேங்க்ரியஸ் சொல்லும் போது நீங்கள் உடம்புல வந்து எப்போ முக்கியமான ஒரு ஹார்மோன், இப்போ செரும் இன்சுலின் ஒரு உடம்புல இருக்குது. அந்த செரும் இன்சுலின் தான் நம்ம உடம்பு வந்து சீக்கு வருமா வராதுன்னு அது பேஸ் ஒன்று ஹாயாக இருக்குன்னு பார்க்கணும். அது வந்து பெரும்பாலும் வந்து 6 கிலோ இருக்கணும், இல்லை 10 கிலோ இருக்கணும். மனுஷன் என்ன நடக்குதுன்னா, சின்ன வயசுலேருந்து இந்த சீப்ஸு அது இதில் சீரியல்லாம் கொடுத்துட்டு அது எப்பயுமே ஹாயாக தான் இருக்கும். இனிப்பு நீர் மட்டும் வராது. இனிப்பு நீர் சில எது வருது, இனிப்பு நீர் வருது. இனிப்பு நீர்களுக்கு கண்டிப்பாக மெத்த நிறைய பிரச்சனை இருக்குது. அதான் மலையில் வந்து ரத்த கொதிப்பு, இந்த கிட்னி ஃபெயிலியர், இதெல்லாம் நிறைய மலையில் வந்து தீக சராங்காய் சொல்லுவாங்க. நம்மளுக்கு தீக சராங்காயில் 100 சராங்காய் இருக்குது.
நிறைய ஸ்ரீலங்கா இருக்குது. இதுதான் அங்கே தான் முக்கியமாக நம்ம மிஸ் பண்ணுறோம். டாக்டர், நம்ம நாடு வந்து ஒரு ஃபுட் பேரடைஸ். இப்போ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து ஜோஹர்லேருந்து பின்னாங்கி போய் அந்த வரி போகிற வரைக்கும் வந்து அவ்வளோ சாப்பாடு விதவிதமாக இருக்குது. நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, அதை சாப்பிட்டு இப்போ புதுசாக ஃபுடி எப்படி வந்துட்டாங்க. சாப்பாடை வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோலாம் செய்யுது, பணம் சம்பாதிக்க அந்த மாதிரி பண்ணு. சரி, இவ்வளோ சாப்பாடு இருக்குது இந்த நாட்டில், எப்படி சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ இதே கேள்வி நான் உங்களோட கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபுட் பேரடைஸ் போகிறீங்க. ஒரு 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 சாப்பாடு சொல்லுங்கள், எங்கே ரியல் ஃபுட் இருக்குன்னு, ஹெல்த்தி ஃபுட் நீங்கள் ஒரு சொல்லுங்க சாப்பிடுங்க. ரியல் ஃபுட். இந்த சைவர் மட்டுமே சாப்பிட்டா ஹெல்த்தி இல்லையா? அது அப்படி அப்படி கணக்காது. இல்லை சைவர் எங்கே ஃபுட் பேரடைஸில் இருக்கா? நான் வெஜிடேரியனு, நான் ஃபுல்லாக வந்து சைவர் தான் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குது. என்னால் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சோயா மீட் பண்ணியிருக்காங்களே, மொக் மீட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அது ஏன்னா அது ப்ராசஸ் ஃபுட். ஆமாம். இப்போ நம்ம உடம்பு வந்து இயற்கை. கடவுள் வந்து படைத்தது வந்து இயற்கை. நம்ம சாப்பாடு வந்து இயற்கையாக இருக்கணும். மலேசியாவில் என்ன பிரச்சனை வந்து நிறைய வாட்டி சாப்பிட்றோம். காலையில ராத்திரி வரைக்கும் 6, 7, 8 இதான் 24 ஹவர்ஸ் கடை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அங்கே தான் பிரச்சனை வருது. நம்ம டைமுக்கு சாப்பிடணும், நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒன்று, இப்போ டைமுக்கு சாப்பிட்டாலும் சரி, அதை நம்ம வந்து ஆர்கானிக்கான ஃபுட் சாப்பிடணுன்றீங்களா? ஆர்கானிக் இல்லை, இயற்கையான ஃபுட் சாப்பிடணும். இயற்கையான நம்ம இயற்கை. சரி, நம்ம கூட வந்தது மில்லியன் இயர்ஸுக்கு, ஒரு 1000 இயர்ஸ்க்கு எது நம்ம கூட வந்தது? இயற்கையான மரம், செடிக்கு மண்ணுக்கு உள்ள விளையிறது, மண்ணுக்கு மேலே விளையிறது, கிரெயின்ஸ், இந்த பருப்பு வகைங்க எல்லாமே, தானிய வகைகள், ஆமாம், கோழி, மீன், இறைச்சி வகைங்க, இதெல்லாம் வந்து இயற்கை. நம்ம வந்து முட்டை, கோழி இது படைக்க முடியுமா? ப்ராசஸ் பண்ண முடியுமா? நம்ம எப்படியும் பார்த்தாலும் மிக்ஸ் பண்ணக்கூடாது ரெண்டையும். இன்னும் இயற்கைனா இயற்கையாகவே சாப்பிடணும். நம்ம உடம்பு வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து 2 வேளை சாப்பிட்டாவே போதும். அது ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டோம். விலை கூடையால இருக்குது டாக்டர். டாக்டர் இங்கே பாருங்க, எது முக்கியம்? ஹெல்த்தி முக்கியமா, இசைக்கு முக்கியமா? விலை கூட இருக்கட்டும். அது எப்படி? இப்போ நானே ஒரு மாதத்துக்கு வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியும்னு இருக்குது. இப்போ நிறைய பேர் வாங்கி சமைக்கணும் வீட்டில். ப்ராசஸ் ஃபுட் வாங்குறதுக்கு காரணமே என்ன? இப்போ நானும் தனியாக தான் தங்குறேன் ஒண்டியா. என்னால் வந்து டெய்லி வந்து என்னால் சமைக்க முடியாது. அது வந்து ஒரு எக்ஸ்கியூசஸ். ஆக்சுவலி நம்ம சாப்பாடு வந்து வாங்கி சமைச்சு சாப்பிடணும் எவ்ரிடே. எது முக்கியம்? இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து 20, 40, 60 வரைக்கும் முடிச்சிட்டீங்க. ஆமாம். நம்ம வந்து 60 கூட கேட்குறாங்க. அந்த காலத்தில் வந்து 100 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. இப்போ மனுஷில் யார் 60 வயசு வந்து சீக்கோட போயிடறாங்க. ஏன் சீக்கு வருது உடம்புல? இது இந்த சீக்கெலாம் வருது பிகாஸ் அந்த சாப்பாடுனால தான். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் வந்து சீனி எடுப்பேன் மிஞ்சிலாம். ஆனால் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ப்ரௌன் சுகர் அப்படின்னு சொன்னது வந்து ஓகே, நீங்கள் வந்து இந்த சீனி எடுத்தீங்கன்னா ரிஃபைன் சீனி, இது கெமிக்கல் கலந்துருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ரௌன் சுகர் எடுங்க நல்லதுன்னு சொல்லி என்னை ஸ்கேம் பண்ணி விட்டாங்க டாக்டர். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் செக் பண்ணி பார்த்தா ப்ரௌன் சுகரும் வந்து அதுவும் ரிஃபைன் சுகர் தானா. இப்போ எப்படி தான் சுகரை எடுத்துக்கூடாதா அப்படி பார்க்குறப்ப இன்னொன்று புதுசாக வந்துருக்கு ஸ்டீவியா, அந்த இலை இருக்குது. அது மூலயமா அந்த இலையை வந்து நம்ம அதோட கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது என்ன பண்ணிடும், நம்மளுக்கு சுகரை நிப்பாட்டிடும். அப்போ நம்மளுக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நம்ம உடம்புக்கு சீனி தேவையா? நம்ம உடம்பு இந்த மாதிரி டக்குனு கேட்டீங்கன்னா பதில் சொல்ல தெரியாது எனக்கு. நம்ம உடம்புக்கு வந்து நோனிட் சுகர், சீனி அறவேல. நம்மளுக்கு என்ன உடம்புக்கு வேணும்? காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா நம்ம உடம்பு வந்து புரோட்டீன், ஃபேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வேணும். அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் என்னது? காய்கறிகள், அந்த அரிசி வகைகள், இந்த அந்த அதான் தானிய வகைகள். இதுதான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். இதுதான் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. இல்லை பழங்கள், அதான் இயற்கை, எல்லாமே இயற்கையாக தான் வேணும். சுகர் வந்து மனிதன் இது உருவாக்குனது. ஆனால் சீனி வந்து நீங்கள் சொல்கிறது கெமிக்கல்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் எப்படி பார்க்குறேன்னா, சீனியை கரும்பு வந்து இனிக்குது. இப்போ கரும்பு சாப்பிட்றோம், கரும்பு ஆர்கானிக் தான், ஆனால் இனிக்குது. பழ வகைகள் சாப்பிட்றோம், பழுத்த பழங்கள், இப்போ மாங்காய் சரி, மாம்பழம், இந்த இப்போ என்னது ஆப்பிள்ஸ், ஆரஞ்சு சாப்பிட்டாலும் பழுத்த பழங்கள் சாப்பிட ஒரு இனிப்பு வருது. இந்த இனிப்பு நம்மளுக்கு பிடிச்சி போயிடுது. இப்போ இதுவும் இனிப்பு தானே? அதான் டிஃப்ரெண்ட். கரும்பு மின்னி சாப்பிடணும். நம்ம என்ன செய்கிறோம்? அது நம்ம என்ன செய்கிறோம்? அதை அரைச்சி அதை ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கரும்பு வந்து நல்லா மின்னு சாப்பிடும்போது அந்த ப்ராசஸ் வந்து என்சைம் எல்லாம் வந்து வாயில் ஆரம்பிக்கும். நம்ம என்ன செய்யணும்? நல்லா அரைச்சி உடனே போட்டு குடிக்கிறோம். டப்புன்னு வயிற்றில் போகும்போது இன்சுலின் ஸ்காய் ஆயிரும். ஸோ பழங்கள் வந்து பழமாக தான் சாப்பிடணும். அது யார் சாப்பிடணும்? ஹெல்த்தியாக உள்ளவங்களுக்கு சாப்பிடணும். எந்த சீக்கிரம் அவங்களுக்கு அதான் இயற்கையாக தான் போனால் இயற்கையாக சாப்பிடணும். இப்போ வந்து நீங்கள் இனிப்பு நீர் சீக்கிரம் தான் பழம் சாப்பிடணுமா? இப்போ வந்து நீங்கள் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக் அவங்களாம் பழம் சாப்பிட்டா இப்போ டப்புன்னு ஏறிடும் இனிப்பு. எனக்கு என்னன்னா, இதனால தான் நான் வந்து 3 பிரித்தேன்.
இப்போ சின்ன குழந்தையிலேருந்து 20 வயசு வரைக்கும் ஒரு பிரிவாக பிரிச்சது காரணம் இது ஒன்று. ஏன்னா சின்ன வயசில் குழந்தைங்க வந்து மெட்டபாலிசம் கொஞ்சம் கூட இருக்கும். அவங்க வந்து ஓடி ஆடி விளையாடுவாங்க, அது ஒரு மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எது சாப்பிட்டாலுமே வந்து அது அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்னது என்னன்னா, மொதல் 15 வருஷம் நம்ம சாப்பிட்றது வந்து பின்னால் நம்ம ஃபுல்லாக பாதிக்கும்னு சொல்கிறீங்க. இப்போ டாக்டர் எப்படின்னா, நான் வந்து தப்பு பண்ணுறேன் டாக்டர், மன்னிச்சிருங்க. அதாவது எப்படின்னா, நான் சரியாக ஃபாலோ பண்ணலை என்னோட டயட்டை. இப்போ இனிமேல் தான் டயட் ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ எனக்கு சீக்கிரம் இருந்துச்சு சொன்னால் நான் அந்த ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடக்கூடாதா? மனுஷில் என்ன பிரச்சனை 80-90% வந்து அவங்க சீக்கு இருக்கான்னு தெரியாது. ஆமாம். அந்த ஸ்க்ரீனிங் இல்லாட்டி இனிப்பு நீர் வரப்போதா இல்லையான்னு அதுவும் செக் பண்ணுறல. இனிப்பு நீர் என்ன செய்யணும், இனிப்பு நீர் இருக்கா இல்லையான்னு நம்ம ரத்த செக் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அது வந்து லேட்டு. நம்ம எப்போ டாக்டர் வந்து உனக்கு இனிப்பு நீர் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம உடம்புல 80-85% உடம்புல உள்ள நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன செய்யணும், அந்த லேட் டயக்னோசிஸ். ஸோ ஆரம்பத்தில் நம்ம செக் பண்ணோம். அந்த செரம் இன்சுலின் ஒன்று இருக்குது, அந்த செக் பண்ணிவிட்டு அது 10க்கு மேலே இருக்கா, 10க்கு மேலே இருந்துச்சுன்னா கூட சீக்கிரத்தில் இனிப்பு நீர் வரும். செரம் இன்சுலின் ரொம்ப முக்கியம். அது செக் பண்ணும். அது ஏன் ஹை ஆகுதுன்னு இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டு இந்த இனிப்புலாம் சாப்பிடும்போது அது எப்பயுமே ஹையாக இருக்கும். அது வந்து பண்ணுங்க. செரம் இன்சுலின் என்னது ஆக்சுவலி? செரம் இன்சுலின் வந்து ஹார்மோன் இன்சுலின் வந்து பெங்க்ரியஸ் வெளியாக்குங்க. ஓகே. அது ரொம்ப முக்கியம். அது வந்து எப்பயுமே 10 கீழே இருக்கணும், ரொம்ப முக்கியம். 10 கிலோ, அது 10க்கு மேலே எப்பயுமே ஹையாக இருக்கும்போது அங்கே தான் பிரச்சனை சீக்கிரம். அதுதான் இங்கே செக் பண்ணுவாங்களா எப்போதும்? அது இல்லை, அது ரத்தம் எடுத்து லேப்க்கு அனுப்பணும். லேப்க்கு அனுப்பணும். இப்போ லேப் டெஸ்ட் எல்லாம் பண்ணோம், நம்ம தனியாக வந்து அதை தனியாக செக் பண்ணோம். அந்த ரிசல்ட்டு ஆனால் பெரும்பாலும் வந்து செக் பண்ண மாட்டாங்க. எல்லாம் வந்து அந்த ரத்தம் கையில் எடுத்து HbA1c தான் செக் பண்ணுறாங்க. இன்னைக்கு கேட்டிங்கன்னா அதை டயக்னோஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட்டு. இந்த டாக்டர் சொல்கிறாரு உனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சு சொல்லும் போது 80% உள்ளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அது என்ன நம்ம லேட் ஆகிக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செக் பண்ண இருக்கா இல்லையானே, ஒன்று நம்ம நல்லா இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது, செக் பண்ணால் தான் தெரியும். ஆனால் முறைப்படியான பிளட் டெஸ்ட் பண்ணணும். மெயின் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, மனுஷில் வந்து நம்ம தன்னம்பிக்கை இல்லை. கடவுள் வந்து நம்மள கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாரு. எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே நம்ம உடம்புல இருக்காங்க, எல்லாம் முக்கியம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் செய்யணும். நம்ம என்ன செய்யணும், ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம உடம்பு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஓட்டோ கிளென்சர் மாதிரி நம்மளே நம்ம சுத்தம் பண்ணிக்கிற ஒரு விஷயம் உள்ள நடந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு பேட்டரியும் இல்லாமல், எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க சோலார் சிஸ்டம் இல்லாமலேயே நம்ம ஹார்ட் பீட் பண்ணுது, உள்ள வந்து ரத்தம் வந்து ஓடுது. 12 கிலோமீட்டர் பாவம் வந்து ரத்தம் ஓடிட்டு இருக்குன்னு பார்க்குறப்ப எப்படி இந்த விஷயம் நடக்குதுன்னா அது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால ஆதி காலத்தில் என்னன்னா உண்ணாமை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து நம்ம விரதம் அப்படி சொல்கிறோம்ல, அது உண்ணாமை. உடம்புல ஏதாவது உபாதையம் வந்துச்சு சொன்னால் அதை வந்து நம்ம சாப்பிடாம 24 மணி நேரம் இருந்தோம்னு சொன்னால் இந்த சீக்கிரம் நல்லாயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 36 மணி நேரம் சாப்பிடாம இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். 3 நாள் சாப்பிடாம இருந்தோம் சொன்னால் நம்ம ஃபுல்லாக க்யூர் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நார்மல் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்றாங்க. இது நான் படித்தது டாக்டர். எந்த அளவுக்கு இது உண்மை? 100% உண்மை. இப்போ என்னை கேட்டிங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பேஷண்ட் வந்து பார்த்து டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், ஓபசிட்டி, நிறைய மெத்தபாலிக் இஷ்யூ நிறைய வந்து பார்க்கும்போது வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து விரதம் போட்டுருவேன். கண்டிப்பாக விரதம்னால யாருமே கெஸ்ட்ரிக்லாம் ஒன்றும் வராது, அதெல்லாம் வந்து போய் ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து லஞ்ச் அண்ட் டின்னர். லஞ்ச் வந்து 12 மணிக்கு, டின்னர் வந்து 6 மணிக்கு. 7 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 18 ஹவர். ஆனால் லஞ்ச் ஒரு வாட்டி தான் சாப்பிடணும், டின்னர் ஒரு வாட்டி தான். அது நடுவில் வந்து ஸ்நேக்லாம் ஒன்றுமே இல்லை. தண்ணி குடிக்கலாம், தண்ணி 24 ஹவர்ஸ் குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பிட்றது லஞ்ச் 12 மணிக்கு, டின்னர் 6-7 முடிஞ்சு. அது 7 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடும்போது ராத்திரிலாம் 12 மணிக்கு 1 மணி சாப்பிடும், இன்சுலின் ஹையாக இருக்கும்போது அந்த பிரச்சனை நமக்கு வரும்போது. ஸோ அது வந்து பேசிக் பிரச்சனை, அதான் பேசிக். இதெல்லாம் செய்யும் போது நம்ம உடம்புல உள்ள அழுக்கு, அந்த உடம்பு அவுட் ஆஃப் ஆகிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணும். உள்ளுக்குள்ள அழுக்கு ரத்தம் இல்லாமல் இதுதான் இயற்கையான டெத்தாக்ஸ். நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணோம்னா முதல்ல இந்த வயிறு சுத்தம் பண்ணால் போதும், அப்படி இல்லை உணவு எடுத்தோடனே இல்லை வயிறு சுத்தம் பண்ணிட்டா எல்லாம் ஓகே வயிறு அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் இன்டெரக்ட்லி உண்மை இருக்கு. நம்ம பேன் வந்து இந்த லிக்கி காட்டுன்னு இந்த உசஸ் போச்சோன்னு சொல்லுவாங்க, லிக்கி அங்கே தான் என்ன நம்ம 100% என்ன எங்கள் சீக்கிரம் எங்கே வருதுன்னா வயிறு என்ன சாப்பிட்றோம். இது சாப்பிட்ற அங்கே வந்து பிரச்சனை, வயிறு பிரச்சனை வரும்போது 10-15 நிமிஷம் வரும்போது எல்லாம் பிரச்சனை வந்துடும். உங்களுக்கே வயிற்று வந்துருச்சு. அந்த லிக்கி கண்ணு ஒன்று இருக்கு, உசஸ் போச்சு. அதான் வந்து நம்பிக்கை. நீங்க சொன்னது எனக்கு நம்பிக்கை, எனக்கு ஒன்றும் நம்பணும், நான் நம்ப மாட்டேன். நீங்க சொன்ன உடனே எனக்கு வயிறு வலி எடுத்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை தாண்டி இன்னொரு டீம் இருக்காங்க. இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க சொன்னால், ஒரு நாளைக்கு நான் 10 ரொட்டி சாப்பிட்றேன், நிறைய சாப்பிட்றேன், பிரச்சனை இல்லை. ஏன்னா அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே போய் ஃபுல்லாக ஜிம்மில் போயிட்டு பயங்கரமாக இரும்புலாம் தூக்கி இந்த கார்டியோலாம் செஞ்சுட்டு அந்த எல்லா கிளறியும் குறைக்க முடியும் என்னாலன்றாங்க. அது எப்படி வேலை செய்யுது? இப்போ வந்து ஒரு ரொட்டி சென்னை
ஒரு 500 கலோ வச்சுங்களேன், சும்மா 500 கலோ வச்சுங்க, ஒரு 5 முட்டை 500 கிலோமீட்டர், ரெண்டும் 500 கிலோமீட்டர் தான். ஆனால் அந்த ரொட்டி சேனை வயிற்றில் போகும் உங்களுக்கு எனக்கு போகும்போதும் இந்த 5 முட்டை உங்களுக்கு போகும்போதும் இந்த இன்சுலின் வந்து டிஃப்ரென்ஸ். எனக்கு இந்த ரொட்டி சேனை மாவு சம்மந்த ப்ராசஸ் போட்டு போகும்போது இன்சுலின் வந்து ஸ்கை ஆயிரும், ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதே 500 கிலோமீட்டர் நீங்கள் அந்த 5 முட்டை சாப்பிட்றீங்களே, இன்சுலின் குறைவாக தான் போகும். இதே இயற்கை. ஸோ உடம்புல வந்து உடம்பு குறைக்கிறது சீக்கிரப்படுத்தினா இன்சுலின் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சாப்பாடு வந்து கலோரி டெஃபிசிட் இல்லை, என்ன சாப்பிட்றோம் எத்தனை வேலை சாப்பிட்றோம் அதான் முக்கியம். அந்த இன்சுலின் வந்து கீழே 10 கீழே இருக்கணும், 6 கீழே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு 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 கம்பேரிசனான ஒரு வீடியோஸ்லாம் ஒரு பார்த்துருக்குது. எப்படின்னா இந்த பக்கத்தில் வந்து ஒரு பர்கர் இருக்குது. பர்கர் இதோட அது உள்ள பேட்டரியிலேருந்து சீஸ்லேருந்து அதோட காய்கறிகள் அதோட அந்த ரொட்டி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 120 கேலரி இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்து வந்து உங்களோட பழம், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க கேப்சிகமு, அப்புறம் இந்த கியூக்கம்பர் இதெல்லாம் வச்சு பார்த்தா இதை விட கூட இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லி பார்க்க போனால் பெட்டர் நம்ம பர்கர் சாப்பிட்றோம் நினச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, என்னன்னா நீங்கள் 500 கேலரியான ரொட்டி சேனை சாப்பிட்றதும் 500 கேலரி முட்டை சாப்பிட்றதும் வேற வேற உள்ள உங்களுக்கு வேற மாதிரி வேலை செய்யுது. கண்டிப்பாக நான் நினச்சி இப்படி தான். இப்போ சோஷியல் மீடியா நம்பி வாங்குறவங்களாம் என்ன ஆகுறாங்க, இதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி டிவி இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம், எது உண்மை எது பொய்ன்னு. இப்போ உங்களை மாதிரியே ஒரு நிறைய டாக்டர் இருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா இந்த ஆயுர்வேதிக் சாப்பிடுங்க, நேச்சுரலான சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் கொண்டு வராங்களே, அதை நம்பி சாப்பிட முடியுமா? இப்போ வந்து முக்கியமாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியுள்ள ப்ராடக்ட் வந்து எதுவுமே நம்ம நல்ல குணப்படுத்தாது. குணப்படுத்துறது நம்ம தான், நம்ம உள்ளுக்கு உடம்பு தான். அந்த உடம்புக்கு என்ன வேணும், வந்து ஃபாஸ்டிங், ரெண்டாவது வந்து இயற்கையான பொருள் தான் நம்ம உடம்புக்கு போகணும். ஸோ இப்படி செய்யும் போது அப்புறம் வந்து குறைவா சாப்பிடணும், அவ்வளோதான். அது எடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் அந்த ஆயுர்வேதிக் அதெல்லாம் போட்டு குழப்பி அதெல்லாம் வந்து உடம்பு போகும்போது சரி வராது, கரெக்டாக வராது. டாக்டர், இப்போ எல்லா சாப்பாடு பொருளுமே சாப்பிட்றதெல்லாம் ஆர்கானிக்காக நீங்கள் சொல்லிட்டீங்க, விலை இருந்தால் வாங்கி சாப்பிடு, எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி பெரிய சம்பளம் எடுத்து நீ ஆர்கானிக்காக சாப்பிட சொல்லிட்டீங்க. சரி, நான் வாங்கிடுறேன், பிரச்சனை இல்லை, இயற்கையான பொருள் அப்படி தான் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இயற்கையாக உள்ள இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டா இப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வந்து நம்ம சத்துக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ன்றீங்க. ஆனால் அதை இன்னும் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டா இயற்கையாக, இப்போ மீன் எண்ணெல்லாம் சப்ளிமெண்ட் தானே, அதெல்லாம் இயற்கையாக வருது தானே, அதெல்லாம் சாப்பிட்டா ஓகேவா? என்னையே கேட்டிங்கன்னா ஏன் சப்ளிமெண்ட் தேவைப்படுது, இந்த விட்டாமின்ஸு மினரல்ஸு அதெல்லாம் வந்து ஏன் தேவைப்படுது ரொம்ப முக்கியமான. ஏன்னா அந்த காலத்தில் வந்து 1000 years ago 1000 காலத்தில் முன்னுக்கு அந்த மில்லியன் இயர்ஸ் ago இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எங்கே இருந்துச்சு, சாப்பாடுல இருந்துச்சு. ஆமாம், மருந்து எல்லாமே இந்த ஒமேகா 3 விட்டாமின் A B1 B12 BC எல்லாமே இந்த பழங்கத்தில் மாமிசத்தில் காய்கறி எல்லாமே இருந்துச்சு. இந்த சமயத்தில் இப்போ நான் ஜெனரேஷன் வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் உடம்புக்கு இல்லை, கிடைக்காது, அந்த சாப்பாடுலாம் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம உடம்பு வந்து, ஆனால் அந்த காலத்தில் மில்லியனர்ஸ் காலத்தில் இருந்த உடம்பு இதுவும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து முறைப்படியாக சாப்பிடணும். சில பேர் வந்து மல்டி விட்டாமின் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் இல்லை. ஒரு டாக்டர் அனுபவம் உள்ள டாக்டர் பார்த்துட்டு எனக்கு என்ன சப்ளிமெண்ட் வேணும் அவங்க கரெக்டாக சொன்னாங்கன்னா, இப்போ ஒமேகா 3 வேணுமா, ஏன் உங்களுக்கு ஒமேகா 3 வேணும், ஏன் விட்டாமின் A வேணும், ஏன் விட்டாமின் D வேணும். ஸோ அந்தமாரி கரெக்டாக முறைப்படியாக தெரிஞ்சு முறைப்படியாக சாப்பிடணும். இப்போ சில பேருக்கு இனிப்புக்கு என்ன விட்டமின் வேணும், சப்ளிமெண்ட் வேணும், டிஃப்ரெண்ட் ஹைப்பர் டென்ஷனுக்கு கவுட்டுக்கு இந்த கேஸ்ட்ரிக்களுக்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் சப்ளிமெண்ட் வேணும், கண்டிப்பாக வேணும். ஏன்னா சாப்பாடில் கிடைக்காது. ஸோ அதனால தான் சப்ளிமெண்ட் வந்து ஒரு முக்கியம். அந்த காலத்துலேருந்தே வந்து இந்த ரெமெடிஸ்லாம் இருக்குதுல்ல, வீட்டில் வந்து பாட்டி வந்து ஏதாவது பூ செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை சீக்கிரம் கஷாயம் குடி கண்டிப்பாக அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக சாப்பிடலாம். அது ஆனால் இந்த காலத்தில் யார் இந்த மாதிரி பண்ணுறா இல்லை. அந்த காலத்தில் வந்து அந்த ஒரு உடம்பு காய்ச்சல், ஒரு சளி, இரும்புல இருந்து அவங்க ரெடிமேடியாக அந்த பூண்டு, இந்த என்ன இஞ்சி, அந்த பச்சை மஞ்சள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உடம்புக்கு இப்போலாம் யார் சாப்பிட்றா, இதெல்லாம் பச்சை இதெல்லாம் வந்து ரெடிமேடு பேர் பச்சை மஞ்சள், அது உள்ள ஒரு குக்குமீன் இருக்கு, குக்குமீன் பிளாக் பேப்பரு. ஆனால் பச்சை மஞ்சள், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து இயற்கையாக, அதான் சொல்கிறேன், இயற்கையை வந்து உடம்புக்கு போகும்போது எல்லாம் பிரச்சனை பெரும்பாலும் முட்டி வலி, இந்த வயிற்று வலி கண்டிப்பாக நல்லாகும்.
சரி. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு எல்லா வழியும் வர மாதிரியே ஒரு ஃபீல் வருது எனக்கு. ஓகே. எனிவே இந்த சாப்பாட்டு முறை, இந்த சாப்பாடு வழியா வந்து எமோஷனலி எஃபெக்ட் ஆவாங்களா? உதாரணத்துக்கு இப்ப சின்ன பிள்ளைங்கலாம் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த கால தலைவலி வந்தா இதான் தலைவலியான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே ஒரு டைம் எடுத்துச்சு ஒரு காலகட்டம். இப்பலாம் சின்ன பிள்ளைங்கலாம் ஐ ஃபீல் ஸோ என்சைட்டி. எனக்கு என்சைட்டி இருக்குது. மனசு வந்து படபடன்னு இருக்குது. அந்த பதட்டமான நிலை வராங்க. அந்த டிப்ரஷன் வராங்க. இதெல்லாம் சாப்பாடு மூலியமா குறைக்க முடியுமா? கண்டிப்பா. இது என்ன இப்ப இது பெரிய பிரச்சனை மனுஷில வந்து. பிரச்சனை வந்து மெத்தபாலிக் ஷுகர், ஹைபர்டென்ஷன் அது ஒரு பக்கம் வச்சுருங்க. ஆ. இன்னொரு பிரச்சனை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஆட்டிசம், ஆங்ஸைட்டி, ADHD, ம். டிப்ரஷன்ஸ் ஆமா. மனுஷில ரொம்ப இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே எங்க போகுதுங்கன்னா, இந்த வயித்துல, இந்த சாப்பாடு. ம். கண்டிப்பா எல்லாம் சொல்றாங்க, "ஓ! உனக்கு வந்து ஆங்ஸைட்டிக்கு, உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, உனக்கு இது பிரெயின் தான் பிரச்சனை." இல்ல. ஓ! ஆரம்பம் வந்து கவுன்சிலிங் பண்ணுன்றாங்க போயிட்டு. 2வது வந்து முக்கியமான காரணம் இதெல்லாம் வந்து ஆங்ஸைட்டி, இந்த ஆட்டிசம், இந்த பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு காரணம் டிப்ரஷன் வருது, சாப்பாடு தான். ம். வயிறுல தான். வயிறு தான் முக்கியமா இந்த செகண்ட் பிரெயின் எங்க இருக்குன்னா, வயித்துல இருக்கு. இதான் பெரும்பாலும் வந்து நம்ம அந்த மெடிக்கல்ல வந்து லெக்கி கார்டு உசஸ் போச்சுன்னு சொல்லுவோம். ஆ. இத கரெக்ட் பண்ணும்போது, இது நல்லாவும். ஆமா. ஏன்னா நெறைய சாப்பாடு முறை நம்ம அதான் என்னதான் முக்கியம். பிளான் பண்ணி நம்ம அதான் பண்ணா மெயின் கூட, முக்கியம். ம். அந்த சாப்பாட்டு முறையில வந்து ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு முறை இருக்கணும். ஒரு சுகாதாரமான விஷயமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் நம்ப இந்த ஆர்கானிக்கான ஃபுட் இயற்கையா விளையிற மண்ணிலிருந்து விளையிறது, மரங்கள்லேருந்து விளையிறது, அது மட்டும் இல்லாம நிலத்திலிருந்து விளையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கிழங்கு வகைகளோ, இல்ல பழ வகைகளோ, இல்ல காய்கறிகளோ எல்லாம் ரொம்ப நேச்சுரலா விளையுது இல்லையா? இத சாப்பிட்டா மட்டும் தான் உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை தரமும் மாற ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி உங்களோட வயிறிலிருந்து, உங்க உடல்ல இருந்து எல்லாமே ஒரு சீரான விஷயத்துக்கு வரும். அதனால தான் வந்து நம்ம சாப்பிட இப்ப வந்து சீரகம்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அந்த சீரான அகம், சீரான உடம்பு வச்சுக்க சீரகம் சாப்பிடணும். ஸோ அதிலேயே வந்து காரண பெயர்கள் நிறைய வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது மாறி போக போக பண வசதி வந்துருச்சு, பொருள் வசதி வந்துருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஒரு பந்தாக்காகவும் ஒரு சந்தோஷத்துக்காகவும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சு அதுவே பழக்கமாகி இப்போ உடல் உபாதைகளுக்கு காரணமானதே வந்து இந்த சாப்பாடு முறையாயிடுச்சு. கண்டிப்பா. ஏன்னா மலேசியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் இந்த ஹெல்த் அப்படின்ற விஷயத்துக்காக தான் வந்து அதிகமான பணம் செலவாகுதுன்றது உறுதியான விஷயம். அதனால நீங்க சந்தோஷமா நிம்மதியா நல்ல வாழ்க்கை முறையை வரணும்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரே விஷயம் சரியான சாப்பாட்டு முறை. அதை ப்ராப்பரா சாப்பிடுங்க. உங்க டாக்டர் போய் பேசிக்கிங்க. இல்ல உங்களோட இந்த சாப்பாட்டு முறை வந்து ப்ராப்பரா பார்த்து படிச்சு வச்சுக்கிங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கருத்தோட இந்த எபிசோட் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நான் மகின் விகடகவி. திஸ் இஸ் பாட்காஸ்ட் வித் விகடகவி. தேங்க்யூ டாக்டர். Bye.